ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்னோடய நாத்தனாரோட 5வது மாத வளைகாப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5வது மாத வளைகாப்பு, அதனால் 5 கலரில் வளையல் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் வளைகாப்புக்கு தேவையான பூ, பழம், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபங்க்ஷன் அப்படின்றத விட எங்களோட அத்தை மாமா பொண்ணுங்களோட கிண்டல் கேலி விளையாட்டு இதுக்காண்டியே அந்த ஃபங்க்ஷன் போவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்களோட கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே வேலைகள்லாம் பார்த்துட்டே இருந்தோம். 5 வகை சாப்பாடோட எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஓகே டன். உங்களை நம்பித்தான் சொல்லியிருக்கேன், போட்டுக்கிட்டு விட்டுறாரு. இந்த வளையல் போட்டிருந்தா என்ன என் மகளுக்கு இது வச்சு வாங்க பாரு நீங்க எங்க ஓட்டுவீங்க போவா அனுவார் வாசப்படியில பாரு பாப்பா அதெல்லாம் மாமி மச்சான் மாதிரி வைக்கணும். நாங்க எங்க ஆளுக்கு தான் நாங்க பூசணும். என் அண்ணன் தம்பிகளுக்கு நாங்களே பூசணும். மதுரை மாமியாவுக்கு நாங்களே பூசணும். வச்சு விட்டோம். வளையல் பட்டு விடுக்கா. கையோட இருக்கு பாத்துக்கீங்க. நீங்க வந்தவங்க சொல்லி கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும். எப்படியோ காலில் வைக்கல அம்மா வச்சுடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்குதே சந்தனத்தை கலந்து அடிச்சு விடுங்க. சொல்லி கொடுக்கறதா இருக்கு. என்ன பண்ணீங்க? எல்லாமே வீடியோக்காக நீட்டா பண்றாங்க. இல்லாட்டி தெரியும். ரோசா பூ. ஆமா இந்த வப்பா இப்ப வப்பா அந்த பக்கம் வீடியோ தெரியாது, பிரச்சனை இல்லை, விடுங்க பாத்துக்கலாம். அது கூட அப்படியே குத்தி விடுங்க. மதுரையா கொஞ்சம் வச்சு விட வேண்டியதானே. பல்ல பல்ல போட்டு நீங்க என்ன செய்றீங்க? நாங்க அது அப்புறமே வீடியோ வச்சுட்டீங்களா? வச்சு விடுவோம். நல்லா இதை யாராச்சும் கவர் பண்ணுங்க. இருங்க என்னமா இருமா வீடியோ முதல் எடுப்போம். அப்புறம் வேற கண்ணத்துல ஒரு பொட்டு இந்த பக்கம் ஒரு பொட்டு.
யாருக்கு வரியா நானே 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 இன்னுமா ஜன்னல் தெரியும் அவங்க முகம் தெரியக்கூடாது வீடியோவில், அப்புறம் எங்கள் அண்ணன் சண்டைக்கு வந்துடும். அதனால அவங்க முகம் தெரியாமல் இருக்கிறதே நல்லதே. கண்ணத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அது வேற அழகு. இல்லைன்னா நீங்க கட்டி இருக்கீங்களாக்கா? இப்போ வந்துட்டா பாரு. தெளிவா ஏமா உங்களுக்கு வேணா நான் ஸ்லோ மோஷன்ல போடுறேமா. ஃபங்க்ஷன் போனோம். ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. வரிசையா கேமராமேனுக்கு அங்கெல்லாம் கேமராமேன் வேலைன்னு பாக்குறது இல்ல. அங்க ஜஸ்ட் சிம்பிளி சிட்டிங் ஒர்க் தான். இந்த பிள்ளைக்கு செல்லு வேணுமா? சோறு அவங்களுக்கு ஊட்டணுமா? அவ எடுக்கும் போதே அங்க வாயில வச்சு ஊறுது. எடுத்து நம்ம ரெட்ட போட்டுக்கிறோம் பாடு. வாயில அப்படியே என்னடா ஆச்சு, அவங்களுக்கு ஊட்ட சொல்லிட்டாங்களே. இலைய பார்க்க பாவ டேஸ்ட் பார்க்கத்தே அவங்கள விட்டுருக்கோம். இருங்க, நீங்களே திணிக்கிறீங்க. நாங்க திணிச்சதுக்கு பெருசா சொன்னீங்க, நீங்களே போட்டு திணிக்கிறீங்க. எங்களுக்கு பத்தாது, நாங்க ஒத்துக்கிறோம். உங்களுக்கு சொல்றேன் நானு. ஐயோப்பா பாத்து அதெல்லாம் கொடுமைப்படுத்தாதீங்களா. இன்னைக்கு முதல் நீங்க இல்ல, நீங்க அண்ணி அக்கா போதும். சும்மா விலாச வை. அப்புறம் அப்பிட்டாங்க. நீங்க லேசா வச்சா மட்டும் போதும். வச்சா போதுமா? நீங்க வச்சா மட்டும் போதும். இங்க கூடாதுப்பா. பயிர் வளைக்கு கீழே துப்பியா? என்னது பத்தலையாயமா? பத்தலையா போடணுமே. இன்னும் சேர்த்து போடியா? இந்த கையில நல்லா லூசா போடுது. ஒரே வாயில அப்படி வைக்கிறா. எடுத்து கொடுங்க. சாப்பாடு எடுத்துக்கோங்க. வரேன், கொண்டு வர்றேன். நீ கோவிஸ் மட்டும் பாக்கு வளர்ச்சி பெரியவங்க எல்லாருமே அம்மா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வளையலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாத்தனாரும் அவங்க குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.